ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி நந்திவர்மன் படம் பார்த்தேன். இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம முன்னோர்கள் எல்லாம் கோயில்கள் கட்டி, கோட்டை கட்டி, அதில் சில பொக்கிஷங்கள்லாம் வச்சு புதையல்கள் இப்படி நிறைய விஷயங்களை நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம நாகரிகன்ற பேர்லையும் நம்மளுடைய வளர்ச்சின்ற பேர்லையும் அதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தான் இந்த படம் சொல்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, 1000 காலத்துக்கு முன்னாடி ஒரு கோயில் புதைஞ்சு போயிருக்கு. அந்த கோயிலை திரும்ப தூண்டி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற பலவித பொக்கிஷங்களையும் பலவித சிலைகளையும் தோண்டி எடுக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் இவங்க ஃபேஸ் பண்ண சில பிரச்சனைகள் பற்றி தான் இந்த படம் சொல்லுது. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த 1000 காலத்துக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி புதைஞ்சு போன கோயில் இருக்கு இல்லையா, அதோட வரலாறை நீட்டாக காட்டியிருக்காங்க. அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு சொன்னால், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்ததாகவும், அந்த ராஜா இந்த மாதிரி ஒரு கோயிலை பயங்கரமான பொக்கிஷங்களை வச்சு கட்டி அதுக்குள்ளே புதையெல்லாம் வச்சு கட்டினதாகவும், மரகதத்தாலேயே சிவனுடைய சிலையை செஞ்சதாகவும், இப்படியெல்லாம் சைடில் ஒரு கோயில் கட்டி அவர் கும்பாபிஷேகம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் ஒரு அரக்கன் எப்படியாவது அந்த தங்கத்தெல்லாம் தோண்டி சுரண்டி எடுத்துருன்னு சொல்லிட்டு எப்படி ட்ரிக்கியாக மாற்றி அந்த ராஜாவே ஏமாற்றி அந்த ராஜாவை கொலை பண்ணிடுறான். அப்புறம் இதெல்லாம் அடிக்க போகிற நேரத்தில் ராஜா திரும்ப எந்திரிச்சு நின்று அவனை கொலை பண்ணிடுறாரு. இதெல்லாம் பழங்காலத்தில் அப்படின்னு சொல்லி காட்டி ஒரு வீடியோ காட்டி, அதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த கோயிலில் தான் தோண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள், பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழித்து இந்த டீம் அந்த இடத்துக்கு போய் இறங்குறாங்க. அப்படி போய் இறங்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, பல மர்மமான கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க இந்த ஊருக்குள்ளே வந்ததுனால தாங்க இந்த கொலையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தெரியாமல் ஊர் மக்கள் அலைஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் இனிமேல் இதுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் தடுக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே குறிப்பாக அந்த ஊர் மக்கள் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்களா, ஏன்னா அப்படி வெளியே போயிட்டு அவங்க செத்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான முறையில் பேயால் அடித்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அந்த போலீஸ் தான் நம்ம ஹீரோ. அவருக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ண வந்த ஒரு டீமில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கும் 2 பேருக்கு காதல் மலர்ந்தது. அதுக்கப்புறம் இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கோயிலை வெளியே கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் மீதி கதை. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த வரலாறுன்னு ஒன்று காட்டியிருப்பாங்களே, அது ரொம்ப நீட்டாக காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கிறது கொஞ்சம் இந்த அவங்களோட ஆக்டிங் இவ்வளோ பெருசாக இல்லையோ அப்படின்னு சில விஷயங்களில் தோணுது. ஏன்னா சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு இப்போ ஊர் மக்கள், கிராம மக்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அதில் சில பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் கொஞ்சம் அது நல்லா ஒத்து வரல. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன மைனஸ் என்னன்னு சொன்னால், இந்த கிராஃபிக்ஸ் கடைசியில் அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் காட்டியிருப்பாங்களா, அது கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அவங்களால முடிஞ்சது பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு போதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு யாராவது இந்த கோயில் பற்றி, கடவுள் பக்தி, வரலாறு இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். நல்லாவே இருக்குது. தேங்க்யூ.